தாய் வீடு ஏப்ரல் 2026. மறுபக்கம். எழுதியவர் மண்டைதீவு கலைச்செல்வி. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அவளை அவனுக்கு நிறையவே பிடித்திருந்தது. ஒரு கணம் பார்த்த மாத்திரத்திலேயே அடித்து வீழ்த்திவிட்டாள். இத்தனை காலமும் இதயம் முழுக்க நிறைந்திருந்து பிரிவு துயரில் அவனை தவிக்க வைத்து அவனுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சமும் யோசிக்க முடியாமல் சுழல் காற்று போல் அவனை புரட்டி புரட்டி போட்டு உள்ளத்துக்குள் நுழைந்து ஊடுருவி உணர்வுகளில் கலந்து இரத்தத்தோடு சதையுமாக ஐக்கியப்பட்டு நீ எங்கே என தேடி பல இரவுகள் நித்திரையின்றி தவித்து களைத்து வாழ்க்கையா இது, வேண்டாம் என வெறுத்து அம்மா பேசும் திருமணத்துக்கெல்லாம் வேண்டாத காரணம் சொல்லி ஒதுக்கி பின்பு ஒரு முனிவன் போல் தெரிந்து மூச்செல்லாம் பிரியா பிரியா என்றாகியிருந்த முகிலன் இன்று இந்த கவினாவை கண்டவுடன் மூச்சற்று பேச்சற்று அவளை நிமிந்து பார்த்தான். அப்படியென்றால் முகிலன் உண்மையாகவே பிரியாவை மறந்து போனானா? இத்தனை காலமும் பிரியாவின் நேசிப்புகளோடு பிரியா மட்டும்தான் வாழ்க்கை, பிரியாதான் உலகம், பிரியாவை நினைத்து கொண்டே இந்த பிறவியை வாழ்ந்து முடித்து விடலாம் என நினைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அம்மா அவனின் கடவுள். அவருடைய பேச்சை அறிவுரைகளை அனுசரித்து நடப்பவன்தான். அம்மா கண்ணீர் விடுவதை சோர்ந்து போவதை முகிலன் விரும்பவில்லைத்தான். சில வேளைகளில் அம்மாவின் அன்பையே பிரியாவின் ஆழமான காதல் வென்று நிற்கும். பிரியாவின் உதடு பிரியாத சுழித்த புன்னகை, ஆயிரம் கதை சொல்லும் குடை போன்ற இமைகளை கொண்ட மருண்ட விழிகள். பிரியா அமைதியாக நடந்து சென்றதை அவன் அறிவு தெரிந்த நாளிலிருந்து பார்த்ததில்லை. ஏய், பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்து போடி என பிரியாவின் அம்மா அடிக்கடி சொல்லுவதை அவனும் கேட்டு சிரித்திருக்கிறான். வேக நடை போட்டியில் பங்கு பெற்றுபவள் மாதிரி குடுகுடுவென நடப்பாள். இடைக்கு கீழே நீண்ட அவள் கருங்கூந்தல் அவள் நடைக்கு தாளமிட்டு ஜதி சேர்த்து நிற்கும். பாடசாலை நாட்களில் அந்த கூந்தலை அழகாய் வாரி 2 பின்னலாய் பின்னி மடித்து கட்டியிருப்பாள். படிப்பிலும் விளையாட்டிலும் கெட்டிக்காரை. எல்லா துறைகளிலும் தானே முன்னுக்கு வர வேண்டும் என நினைக்கும் பிடிவாதக்காரி. ஒரு அண்ணன், ஒரு அக்கா. அந்த இருவரோடும் நித்தம் பல செல்ல சண்டைகள் பிடிப்பாள். அம்மா அப்பாவோடு தாம் தூமென்று துள்ளி குதித்து தனக்கு வேண்டியது எல்லாம் சாதித்துக் கொள்வாள். பிரியாவின் சிறு பிராயம் தொட்டு பெரியவளாகிய காலம் வரை அவளுடைய சகல செயற்பாடுகளையும் முகிலன் அறிந்து வைத்திருந்ததற்கு காரணம் அவன் பிரியாவின் அண்ணன் விதுரனின் உயிர் நண்பன் என்பதால் தான். அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு முகிலன் போய் வருவான். ஒரே ஊர் என்பதால் 2 குடும்பத்துக்கும் பழக்கமும் இருந்தது. முகிலன் அவர்கள் வீட்டுக்கு போகின்ற போது பிரியாவின் குடும்பத்தவர் எல்லோருமே அன்பாக உபசரிப்பார்கள். விதுரன் ஒரு நாள் கூட முகிலனை சந்திக்காமல் இருக்க மாட்டான். முகிலனுக்கு பிரியாவின் அட்டகாசமான செயல்பாடுகள், குறும்புத்தனம் இதெல்லாம் பிடிக்கும். அவன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு இருந்த காலத்தில் பிரியா சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு உயர்தரத்தில் கணித பிரிவில் படிப்பதற்கு வகுப்புக்கு போய்க் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் தான் இறுதி யுத்தம் உச்சக்கட்டத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. வீட்டுக்கு ஒருவர் என்ற கட்டாய ஆள் சேர்ப்பு எல்லா ஊர்களிலும் அறிவிக்கப்பட்டது. அதற்கான பரப்புரைகளும் நடத்தப்பட்டன. இது பற்றி விதுரனும் முகிலனும் பேசிக் கொண்டிருக்கும் போது பிரியாவும் சேர்ந்து கொண்டாள். அவள் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றுவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டாள். பிரியாவின் முகத்தில் அன்று ஒரு பேரமைதி குடிகொண்டிருப்பதை முகிலன் கவனிக்க தவறவில்லை. அவன் பிரியா மேல் கொண்ட காதலை சொல்வதற்கு பல நாட்களாய் தவம் கடந்தான். நாட்டு நிலையும் மிக மோசமாகிக் கொண்டு வந்தது. விமான குண்டு வீச்சுகளும் இரவு பகல் பாராது ஷெல் வீச்சுகளும் இடம்பெயர்வுகளும் தொடர்ந்த வண்ணம் இருந்த வேளை. மனித மரணங்கள் மலிந்து வீட்டுக்கு வீடு செத்த வீடுகள் தாராளமாக நடந்தன.
விதுரனை முன்பு சந்தித்தது போல் சந்திக்க முடியாதிருந்தது முகிலனுக்கு. எல்லாவற்றையும் விட பிரியாவை பார்க்க முடியவில்லை என பெரிதும் வருந்தினான் முகிலன். அவனுடைய பெற்றோர் முகிலன் வெளியில் போய் வருவதை விரும்பவில்லை. முகிலனின் ஓர் அக்காவும் 2 அண்ணாவும் வெளிநாட்டில் இருந்தபடியால் முகுந்தனை கட்டாய ஆட்சேர்ப்பில் சேர்த்து விடுவார்கள் என பயந்து அவன் பெற்றோர் அவனை வீட்டுக்குள் ஒளித்துத்தான் வைத்திருந்தார்கள். ஏதாவது சாமான்கள் வேண்ட வேண்டுமென்றால் முகிலனின் அப்பாதான் வெளியிலே போய் வருவார். திடீரென ஒரு நாள் சைக்கிளில் பிரியா முகிலன் வீட்டுக்கு வந்தாள். முகிலனுக்கும் அவனுடைய அப்பா அம்மாவுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாயிருந்தது. முகிலன் தாடி மீசையோடு இருப்பதை பார்த்து பிரியாவுக்கு சிரிப்பு வந்தது. பரிதாபமாகவும் இருந்தது. தன் சைக்கிள் கேரியரிலும் கூடையிலும் வைத்துக் கொண்டு வந்த பைகளை முகிலனின் அம்மாவிடம் கொடுத்தாள். ஆன்டி, இதுக்குள்ள மிரக்கறி, கருவாடு, சீனி, மாப்பெட்டி என்று கொஞ்சம் சாமான்கள் அம்மா தந்து விட்டவா. வெளியில் கொஞ்சம் பிரச்சனையாய்த்தான் இருக்கு. முகிலன் அண்ணாவை ஒரு இடமும் விட வேண்டாமாம். அப்பாதான் இதை கொண்டு வர இருந்தவர். நான் போறேன் என்று வேண்டிக் கொண்டு வந்துட்டேன். ஐயோ கடவுளே, ஏனம்மா உனக்கு வீண் சிரமம். இல்ல இல்ல, பிடியுங்கோ, நான் போட்டு வாரேன். பிரியா, போறியோ? முகிலன் விழுந்தடித்துக் கொண்டு கேட்டான். ஓம், நான் உங்களையெல்லாம் பார்த்துட்டு போவோமே என்றுதான் வந்த நான். போயிட்டு வாரன். பிரியா முற்றத்தில் நின்று தன் சைக்கிளின் ஸ்டாண்டை காலால் தட்டிக்கொண்டே முகிலனை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள். முகிலன் எழுந்து அவள் அருகே வந்தான். அவன் விழிகள் லேசாக கலங்கியிருந்தது. பிரியா, என்ன மறந்துடாத. என்னது? விளங்கு இல்ல? அவனை ஆச்சரியமாய் நிமிந்து பார்த்தாள் பிரியா. உனக்கு விளங்கியிருக்கும் எல்லாம், அவன் மிக ரகசியமாகச் சொன்னான். அதை அவள் புரிந்து கொண்டாளா, இல்லை புரிந்து கொண்டும் புரியாதது போல் போனாளா? இந்த நேரத்தில் இது தேவையில்லாத பேச்சு என நினைத்தாளா? ஒன்றும் புரியவில்லை முகிலனுக்கு. அடக்க முடியாத ஏதோ உணர்வுகளை அடக்குவதைப் போல அவளின் அந்த அமைதியான புன்னகையை காட்டிக் கொடுத்தது. அவள் போய்விட்டாள். வீட்டுக்கு போகவில்லை. அன்று மாலை நேரம் வெளியே போய்விட்டு வந்த முகிலனின் அப்பா, பிரியா இயக்கத்துக்கு போட்டாளாம். தலையை குனிந்து கொண்டு சொன்னார். ஐயோ கடவுளே, அதுக்குத்தான் இன்று வந்தவளா? முகிலனின் அம்மா கேட்டாள். முகிலனுக்கு இடி விழுந்தது போலிருந்தது. மூச்சடித்தது. கத்தி அழ வேண்டும் போலிருந்தது. அதன் பின் நாட்கள் வேகமாக நகர்ந்தது போல் அவனுக்கு இருந்தது. தனிமையும் அவளின் நினைவும் உதிர்த்து போன கடைசி புன்னகையும் நேரங்களை விழுங்கியது. ஒரு கூட்டு குருவிகள் போல் வாழ்ந்த ஊர் மக்கள் சிதறி 4 பக்கங்களாய் இடம்பெயர்ந்து யார் எங்குள்ளனர் என்று தெரியாமல் போயினர். கடைசி யுத்தம் மனித உடல்களை தின்று தீர்த்தது. முகிலனும் போராட்டத்தில் வலிந்து சேர்க்கப்பட்டான். ஒரு தடவை முகிலன் பிரியாவை விசுவமடி சந்தியில் எதேச்சியாக சந்தித்தான். கதைக்க முடியவில்லை. தனிப்பச்சை உடையில் மிக கம்பீரமாய் மிடுக்காயிருந்தாள். இடுப்பு பட்டியும் கரும் கூந்தலின் இரட்டை பின்னலும் இன்னும் இருமாப்பாய் காட்டின. அவள் அப்போதும் அழகாயிருந்தாள். அதே உதட்டைச் சுழித்து சிரிக்கும் சிரிப்போடு கைகாட்டிக் கொண்டு போய்விட்டாள். அதன்பின் பிரியாவை அவன் பார்க்கவில்லை. முகிலனின் அப்பா ஷெல்பட்டு இறந்து போனார். இறுதி யுத்தத்தின் போது தெய்வாதீனமாய் உயிர் பிழைத்து அம்மாவோடு முகாம்களில் இருந்து பின் கொழும்பு வந்து தன் சகோதரங்களின் உதவியுடன் லண்டனுக்கு வந்துவிட்டான். அம்மாவும் அவனோடு தான் இருக்கிறார். 40 வயதை அண்மிக்கும் முகிலன் தன் மனதில் பிரியாவையே நினைத்து வாழ்கிறான். பல தீவிர தேடலின் பின் விதுரனின் தொடர்பு கிடைத்தது. பிரியா உயிரோடு இல்லை என்பதை விதுரன் உறுதியாகச் சொன்னான். இன்னும் மனம் நொறுங்கி போனான். தன் உயிர் மட்டும் தப்பியிருப்பதை நினைத்து அருவருத்துக் கொள்வான். எப்போதாவது கொள்ளும் அமைதியான தூக்கத்தை
பிரியாவின் இறுதி புன்னகை வந்து குழப்பிக் கொள்ளும். எழுதுவான். அவளை நினைத்து அவளிற்காக எழுதுவான். அவன் வரிகளில் காதல் கருக்கொண்டு நிற்கும். சேரா காதலின் வலிகளை சுமந்து நிற்கும். ஆங்காங்கே நரை விழுந்த தலைமுடியை வளர்த்து கட்டிவிட்டிருந்தான். லண்டனின் அவனது அறையில் பிரியாவின் அடையாள அட்டைக்காக எடுத்த புகைப்படம் ஃப்ரேம் செய்யப்பட்டு மேசையில் இருக்கிறது. பார்த்து கொண்டே இருப்பான். பார்க்கும் போதெல்லாம் அவனது மனது 11 வயதுகளில் தவழ்ந்து கொள்ளும். பல வருடத்துக்கு முகிலனின் திருமணத்தை பற்றி அம்மாவும் அவன் சகோதரர்களும் பேசாமல் தான் இருந்தார்கள். அம்மா அவனை திருமணத்திற்காக இறைஞ்சி கேட்டாலும் பல திருமணங்களை அவனாக குழப்பியது போக மிகுதி தானாக குழம்பியது. பொம்பளை வீட்டுக்காரர் ஒரே கோல் எடுத்துக்கொண்டே இருக்குதுகளடா, உன்னையும் அந்த பிள்ளைக்கு தெரியுமாமடா, தயவு செஞ்சு இந்த பிள்ளையாச்சும் வேண்டாம் என்று சொல்லாத என்ற அம்மாவின் ஆக்கினையின் பேரால் இப்பொழுது அவன் கவினாவை பெண் பார்க்க வந்திருந்தான். அவளும் இறுதி யுத்தம் முடிந்த பின் இலங்கையிலிருந்து வந்தவள்தான். சாரி உடுத்து பூ வைத்து பொட்டு வைத்தெல்லாம் வரவில்லை. சாதாரணமாய் ஒரு ஜீன்ஸ், தொள தொள டிஷர்ட், கழுத்தோடு தவழும் முடி, நிதானமான கனிவான பார்வை. அவளை பெண் பார்க்க வந்திருக்கிறோம் என்பதை மறந்து சிநேகமாக மற்ற பெண்களில் இல்லாத ஏதோ ஒரு ஈர்ப்போடு உரையாடினான் முகிலன். நாட்டிலே நடந்த சம்பவங்கள், தங்கள் ஊர்களை பற்றி, தெரிந்தவர்களை பற்றி கதைத்தார்கள். அவர்கள் இருவரும் நண்பர்களாகிவிட்டார்கள் என்பதை உணர்ந்து 2 பெற்றோர்களும் சந்தோஷப்பட்டார்கள். தியா என்ற பெயரில் அவனுக்கு பிடித்த கவிதைகளை முகநூலிலும் இணைய சஞ்சிகையிலும் எழுதுபவர் இந்த கவினாதான் என்பதை அவள் மூலமாகவே தெரிந்து கொண்ட பின் இருவரின் பேச்சுக்கள் இன்னமும் நீடித்தது. இருவரும் தாங்கள் வேலை செய்யும் இடங்களை பற்றி பேசிக்கொண்டதோடு போன் நம்பர்களையும் பரிமாறிக்கொண்டார்கள். என்னதான் சரளமாய் கதைத்தாலும் அடிக்கடி அமைதியாகிக் கொள்ளும் முகிலனின் மனநிலையை நன்றாக அறிந்தவள் போல பேசினாள் கவினா. அன்றைய சந்திப்பு முடிந்து கொள்ள அடுத்தடுத்த சந்திப்புகளுக்கு தீவிரம் காட்டினாள் கவினா. லண்டன் நகரின் ஒரு குளிர்கால மாலை நேரத்தில் பூங்காவில் சந்திக்க வருவதாய் சொன்ன கவினாவிற்காக காத்திருந்தான் முகிலன். கவினாவின் நடையும் தோரணையும் பிரியாவை பச்சை உடையில் பார்த்ததை நினைவூட்டியது. அமைதியாகிக் கொண்டிருக்கும் பூங்காவில் ஆங்காங்கே ஓடி விளையாடிக் கொண்டிருக்கும் சிறுவர்களின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. பேசத் தொடங்கினார்கள். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வேணும் என்று ஆரம்பித்தான் முகிலன். யாரை பற்றி? பிரியாவை பற்றியா என்று கேட்டாள் கவினா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா சொன்னவா என்றான் முகிலன். இல்லை, எனக்கெல்லாம் தெரியும் என்றாள். அதான் எப்படி? எங்கே இருந்து தொடங்குறதென்று தெரியலையே என்றாள் கவினா. எதுவுமே புரியாமல் வியந்து பார்த்து கொண்டிருந்தான் முகிலன். என்ற பெயர் கவினா, இயக்க பெயர் கவியரசி. சோதியா படியணில நின்ற நான். உங்களோட நிற இசையோட நல்ல நண்பி, அதாவது பிரியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். முகிலன் விரைத்தபடி கவினாவை பார்த்தான். அவள் தொடர்ந்தாள். பிரியா உங்களை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறாள். கடைசியா உங்களை விசுவமடுவில கண்டவள். அப்ப நானும் கூட நின்ற நான். அவளுக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது. சண்டையெல்லாம் நின்று திரும்ப ஒரு சமாதானம் வந்தா, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்தா, இந்த ஆயுதம் சீருட எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு உங்களை கல்யாணம் கட்டி வாழணும் என்றதுதான். அவள் ஆனந்தபுர சண்டையில வீரச்சாவு. நான் சொட்டில தப்பித்தேன். கருகி கிடந்தங்கட நிலத்துல அவள் கனவுகளும் கருகி போயிட்டு என்றவள் கண்களை துடைத்துக் கொண்டாள். முகிலனால் எதுவும் பேச முடியவில்லை. ஒரு சிறிய பிள்ளையை போல அழ ஆரம்பித்த முகிலனை அணைத்துக் கொண்டாள் கவினா. அடக்கி வைத்த துக்கத்தை கண்ணீராய் கொட்டினான் அவன்.
பிரியா குடும்பம் எனக்கு நல்ல பழக்கம். நான் உங்களை பற்றி கேட்டபோது விதுரன் அண்ணாதான் சொன்னவர். எங்கட வீட்டுல உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொன்னதும் அவர்தான். திரும்ப திரும்ப அதை வற்புறுத்தி உங்களோட அம்மாட்ட சொன்னது நான் தான். இருவரும் கண்ணீரோடு சேர்ந்து அன்பையும் பரிமாறி ஆறுதல் சொல்லிக் கொண்டனர். முகிலனின் தோளில் சாய்ந்தபடி இருந்த கவினாவின் அமைதியை ஹலோ ஹலோ என்ற ஒரு சிறு பெண் பிள்ளையின் சத்தம் குழப்பியது. ஹலோ. ஒரு ரோசாப்பு நிற ஜாக்கெட்டுடன் அவள் கையில் வைத்திருந்த பூவை இருவரையும் நோக்கி நீட்டியபடி நின்றிருந்தாள் அந்த குட்டி தேவதை. ஓ தேங்க்யூ என்றபடி முகிலன் கையில் வேண்டிக் கொண்டான். கண்ணீரை துடைத்துக் கொண்டான். பிரியா, டைம் ஆச்சு, கமான், விட்ட போகணும் சொல்லியபடி அவளை பின்தொடர்ந்தாள் அவளது அம்மா. ஓ தமிழா? ஆச்சரியத்துடன் கேட்டாள் கவினா. ஆமா. இலங்கையா? இல்ல, தமிழ்நாடு. என்ன பெயர் சொன்னீங்க? தனக்கு பிரமை இல்லை என்பதை உறுதி செய்ய கேட்டான் முகிலன். பிரியா. சிரித்துக்கொண்டே விடை கொடுத்தாள் பிரியா. எங்கே போய்விடப் போகிறாள் பிரியா? இதோ இந்த பூங்காவின் ஆசனத்தில், இனிமேல் அவர்கள் நடக்கப் போகும் தெருக்களில், பகிர்ந்து கொள்ளும் அன்புகளில் அவனையும் அவளையும் ரசித்தபடி அவர்களோடே பயணிக்கத்தான் போகிறாள் பிரியா என்னும் நிறை இசை. நன்றி.